தம்பி, வெல்டிங் வேலையா பாக்குறீங்க? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை உனக்கு ஒத்துக்கொள்ளுன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்கப்பா. ஆனா வெல்டிங் வேலையை கத்திருக்கியே, வேல்டே அழிஞ்சாலும் உனக்கு வேலை இருக்குமியா? வர வருஷத்துல நீ பண்ற காரியம் வெற்றியா முடியும்னா இத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் பண்ண போற, அது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உடனே பண்ணிரு. இத பண்ணலாமா வேணாமான்னு யாருக்கிட்டயாவது ஐடியா கேட்டா அவ்வளவுதான். ஏன்னா ஓடுற குதிரைக்கு தான் வழி தெரியும், ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறவனுக்கு புழுதி தான் தெரியும். அவங்கிட்ட போய் ஐடியா கேட்டா அவனும் ஓட மாட்டான், உன் வேகத்தையும் குறைச்சிடுவான். உனக்கு சரின்னு பட்டா துணிஞ்சு இறங்கு. ஜெயித்தா வரலாறு, தோத்தா அனுபவம். மத்தவன் மெச்சணும்னு வாழாத, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. ஆனா ஒண்ணு, நீ எடுக்கிற முடிவு உன் குடும்பத்துக்கு பாரமா இருக்க கூடாது, பெருமையா இருக்கணும். புரியுதா? போய் வேலையை பாரு. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி இருக்கணும். ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா வெள்ளக்காரங்க எப்பயுமே வேலைக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை ரெண்டாவது தான் வைப்பாங்க. இந்தியால ரைட் ஆப்போசிட், ரிலேஷன்ஷிப் தான் முக்கியத்துவம், வேலைக்கு ரெண்டாவது. அப்படிதான் இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எம்என்சி கம்பெனிஸ் நிறைய இங்க இருக்கு, நம்மள நிறைய வேலை பாக்குறோம். அவங்களுக்கு டாஸ்க் முக்கியம், நமக்கு பீப்புள் தான் முக்கியம். இப்ப கம்பெனில ஒர்க் பண்ற நீங்க ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, டாஸ்க்கு வேலைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் இது கரெக்டா இருக்கும். ஏன்னா too much of relationship in a company will give you a lot of pain. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, சார் இவ்வளவு வருஷம் வேலை பார்த்திருக்கேன் சார், என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க சார், எனக்கு தாங்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா? நீங்க வேலை பார்க்கிற கம்பெனி உங்க தாய் வீடு, அம்மா வீடு நினைச்சுக்கிறீங்க. இல்ல சார், அது மாமியார் வீடு. கேர்ஃபுல்லா இருங்க. பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், காலப்போக்கில் ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையலாம். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான். சொல்லுபவர் கன்ஃபூஷியஸ். உன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை நீ முதலில் கண்டுபிடித்த பிறகு உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செயல்படுத்து. எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காதவற்றை நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சார் இதுதான் என் டார்கெட், நீங்க நினைச்ச ஒர்க் பண்றப்ப அது கிடைக்காம போகுது, அந்த எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆகாம போறீங்க, போஸ்டிங் இல்லாம போகுது, உங்கள் கனவுகள் சிதைந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. உங்கள் கனவுகள் சிதைந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்றினுடைய முடிவுதான் மற்றொன்றினுடைய துவக்கம்.